கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். சங்கீதம் 55 அதிகாரம் 22 வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக விதமான காரியங்களுக்கு இடையில், அதாவது நம்முடைய குடும்பத்திலையும் பிரச்சனை காணப்படுது, நம்மளுடைய வேலை ஸ்தலங்களில், படிப்பில், எல்லாவற்றிலுமே ஒரு பாரம். ஏசப்பா, இந்த பாரம் எனக்கு எப்போ குறையும் ஏசப்பா? நான் இவ்வளவு ஒரு பாரத்தோடு, ஒரு வேதனையோடு, துக்கத்தோடு ஏசப்பா, இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் ஏசப்பா. இது எல்லாமே என்னை விட்டு எப்பொழுது ஏசப்பா அந்த பாரம் குறைந்து என்னை விட்டு அகன்று போகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய மனதில் நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். அது எல்லாவற்றிற்கும் ஏசப்பா நமக்கு இன்றைக்கு பதில் கொடுக்குறாங்க. நமக்கு என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்னா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. உங்களுக்கு எந்த விதமான பாரம் காணப்பட்டாலும், எந்த விதமான சூழ்நிலைகளில் நீங்கள் தவித்து கொண்டிருந்தாலும், அந்த பாரத்தை நீங்கள் அவர் மேலே நீங்கள் வைத்து விட வேண்டுமா? நம்ம வைத்து விடும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்கின்றார் என்றால், அவர் நம்மை ஆதரிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நம்ம எந்த விதமான ஒரு பாரத்தில் காணப்பட்டாலும் நம்மளை ஆதரித்து நம்மை தள்ளாட விடாமல் அவர் நீதிமானை ரொம்பவும் ஆதரித்து பாதுகாக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அநேக பாரத்தோடு காணப்பட்டீங்க அப்படின்னா அவர் சமூகத்துக்கு நீங்கள் கடந்து வாங்க. அவர் உங்களை தள்ளாட விடாமல் உங்களை ஆதரித்து உங்களுடைய பாரங்களை ஏற்றுக்கொள்ளும் ஒரு தகப்பனாக காணப்படுகின்றார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.